கட்சி கொடியும் சைட்ல போடப்படுகிறது. மக்களுக்கு மறைக்கிறது. குடிமராமத்து நாயகர் சேர்ந்த மாநில உறுப்பினர் திருமதி சுமதி மனோகரன் அவர்களே, திரளாக குழுந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகளே, கழக உறுப்பினர்களே, அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஈடு ரயில் எப்போது பார்த்தாலும் திமுக கட்சி சேர்ந்தவர்கள் தூக்கம் தொலைந்து அந்த அளவு சொல்லியிருக்கிறாங்க. அப்பப்போ ஈடு யார் எந்த அமைச்சர் கனவை தட்டுன்னு தெரியல, எல்லா அமைச்சரும் பண்ணிட்டு போய் இருக்கிறாங்க. சில அமைச்சர் நீதிமன்றத்தில் வழக்கு ஏறி இறங்கிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் சாரி செஞ்சுட்டு பாருங்க. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போது நான் முதலமைச்சர் இருக்கும் போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த கட்சி சேர்ந்த ஒரு நிர்வாகி திமுக தலைவருடைய அவருடைய உத்தரவு என் மீது வழக்கு போட்டாங்க. நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் நடைபெற்றது வழக்கு போட்டாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. வழக்கு போட்டது வாபஸ் சொன்னாங்க. இல்ல நான் வழக்கு நடத்தன்னு சொன்னேன். அப்ப நீதியரசு சொன்னார் வழக்கு போட்டவங்க வாபஸ் வாங்க ஏழை நடத்தணும் சொன்னாங்க. சொன்னேன் சட்டமன்றத்தில் பேசி பதிவு செஞ்சாங்க. வெளியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையை ஊழல் செய்திருக்கார் என்று மக்களிடத்தில் பரப்பி விட்டார்கள். அதை நான் நிரூபிக்க வேண்டும், இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னேன். நடத்தினேன். நிரபராதி என்று உங்கள் வந்து நிற்கிறேன். நிரபராதி நீதிமன்றத்தில் போட்ட வழக்கை எதிர்கொண்டு அதை வென்று நீதியரசை தீர்ப்பு பெற்று சொல்லுவார். எப்ப பார்த்தாலும் வாங்கி வாங்கிட்டே இருக்கிறாங்க திமுக. இன்னைக்கு நீதி ரைடு நாங்கள் எல்லாம் பழைய மாட்டாங்க. அப்படியே கூட்டிட்டீங்க, கூட்டு கூட்டுறீங்க. இதெல்லாம் வழியில இறங்குதா, வழியில பயத்துல நீங்க சிறப்பாக ஆட்சி தூய்மையாக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற அமைச்சர்கள் ஏன் ரூபா கூட்டிட்டு போறீங்க? இறந்து விடுங்க, பார்த்துட்டு போகணும். இதுதான் நீங்க ஒத்துவாச்ச. அப்படி இருக்கும்போது நீங்க எங்க போயிருக்கீங்கன்னா இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் உசுறு போயிட்டு ஈடு அதுல 1000 கோடி ஊழல் நடைபெறுவதாக கண்டுபிடிக்கப்பட்டு பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கு. முறையே 40,000 கோடி. சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் ஊழல் செய்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தா இந்த சொத்து வரி உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு மாநகராட்சி, இந்த மாநகராட்சியில கடைக்கு 180% வரி. 1000 ரூபாய் கடை வரினா இப்ப 2500 ரூபாய் கடை வரி போடுவோம். அண்ணா திமுக காலத்துல 1000 ரூபாய் வரினா இப்ப 2500 ரூபாய் வரி கட்டுவது கடைக்காரன் கடை வைத்திருக்கிறோம். அதே போல வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டது. 1000 ரூபாய் வீட்டு வரி அண்ணா திமுக ஆட்சி என்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2000 ரூபாய் வீட்டு வரி கட்டுது. அதே போல குடிவரி உயர்த்தப்பட்டது. போராது குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். குப்பையும் விட்டுறீங்க. அது மட்டும் இல்லாம மின்கட்டண உயர்வு இன்றைக்கு முதல் கட்டமாக 3 ஆண்டுக்கு முந்தி 52% மின்கட்டண உயர்வு, ஆண்டுக்கு 5% உயர்வு. இப்போ 3 ஆண்டு கழிச்சு மின்கட்டண உயர்வு 67% மின்கட்டண உயர்வு இருக்குது. ஆனா தீக்கவர்ல இன்னைக்கு கணக்கு தீக்கவர்ல மருத்துவ ரேட் போட்டு வசூல் பண்றாங்க. தொழிற்சாலைக்கு மின்கட்டண உயர்வு. இப்படி மக்களை மாற்றி வலிச்சு அறிஞர் வரி போட்டு மக்களை துன்புறுத்துகிற அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்லுங்க. அரசு ரோமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்கி வேண்டும் என்று கேட்டாங்க. 25,000 ரூபாய் வாங்கி ஒவ்வொரு வாகனத்திற்கும் கொடுக்கப்பட்டது. ஆண்டு நிர்வாக மானியம்